ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 2 உடைய எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணனும்னு தோணுச்சுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க guys, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் காணிக்கே வலியில துடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காகுஜா பவரை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? அதனால தான் இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியலையேன்னு வலியில துடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே கொஞ்சம் ஏற்கனவே நடந்த விஷயத்துக்குள்ளேயும் மைண்ட் லெவல்ல போயிட்டு வரான். ஏன்னா இவனால மைண்ட் லெவல்ல பாஸ்டுக்குள்ள போயிட்டு வர முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பார்க்க இவன் ஒரு வெறி பிடிச்ச மிருகமா மாறவும் திரும்ப இவனுக்கு சடனா கான்சியஸ் வருது. ஆனா இவன் நார்மல் கான்சியஸுக்கு வரல, மைண்டுக்குள்ளேயே தான் கான்சியஸுக்கு வந்திருக்கான். அதனால இவனை திரும்பவும் அந்த பெயினுக்குள்ள கொண்டு போகணும்ன்றதுக்காக இவனுடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரீசியவோ மாஸ்க் மேனும் திரும்பவும் பிடிச்சி இவனை இழுக்க அந்த பெயின் இவனுக்கு கொஞ்சம் கூட குறையாம இதெல்லாம் எப்படி வெளியில வரதுன்னு இவன் கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இதை எல்லாத்தையும் வெடியை பார்த்துட்டு இருந்த அந்த ஐகிரிட்டி லீடர் இருக்கா இல்லையா, இவன் மட்டும் நான் நினைச்சது எல்லாமே அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதுக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கணக்கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அன்டேக்குள்ள ஹினாமி மட்டும் தூங்காம உட்காந்து நியூஸ் சேனலே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா எப்படி நம்ம டோக்கா காணிக்கை இல்லாத நினைச்சு கொஞ்சம் அப்பப்போ வருத்தப்படுறாளோ, அதை விட அதிகமா இவ காணிக்கை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம கூட இல்லையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப காணிக்கை ஒன் பேஜ் கோலா ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுனால அவனை பத்தி அடிக்கடி நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இப்படி இன்னைக்கு நைட்டு முழுக்க இவ நியூஸ் சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் டோக்கா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போனா அவ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்த டெஸ்க்லயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால இப்படி இவ தூங்குறத பார்த்ததும் சரி இப்படி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கோல்டு பிடிச்சிரும்னு உள்ள இருக்கக்கூடிய ஜர்கினை எடுத்து இவளுக்கு போத்தி விட்டுட்டு கிளம்ப போற நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு புக்கோடைய நேம படிச்சுட்டு இவளுக்கு காணிக்கையுடைய ஞாபகம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா காணிக்கை படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியோடைய நேம் இந்த புக்குக்கு மேல இருந்திருக்கும். அதனாலதான் காணிக்கையுடைய ஞாபகம் இவளுக்கு இன்னமும் கொஞ்சம் அதிகமானதும் சரி ஓகே போயிட்டு தூங்கலான்னு லைட்டை நிறுத்திட்டு போய் தூங்கிட்டா. ஆனா மறுநாள் காலையில இந்த சோகம் எதுவுமே இல்லாம எப்பயும் போல ஜாலியா எழுந்து அண்டியக்குள்ள இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல ரிஷிக்கு தன்னுடைய லவரை கூட்டிட்டு பாதி வழியில வந்துட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு வரவும் இதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. அது லவ்னா என்ன, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது. அதனால இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? நிஷிகி தான். அதனால அவங்க கிட்டே இந்த கேள்வியை கேட்டுடலான்னு நிஷிகி கிட்ட ஒர்க் பண்ணும் போதே லவ்னா என்ன, அதை எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு கேட்கவும், ஐயோ என்ன இவ இந்த வயசுல லவ் பத்தி கேட்கறா, இவளுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? அதாவதுமா லவ்ன்றது வந்து வேர்ட்ஸ் மூலியமாவும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அப்புறம் நம்மளுடைய உணர்ச்சிகள் மூலியமாவும் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஆனா இதை நீ புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்ல, இல்ல என்னால புரிஞ்சுக்க முடியும், நீங்க சொல்லுங்க லவ் பண்றாங்கன்னா அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவாப்பா லவ் பண்றவங்க வந்து நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு நினைப்பாங்க, ஈவன் தன்னுடைய உயிரை கூட விடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த லவ்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ரெஞ்சி காயா எல்லாருமே ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க வரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்க வரக்கூடிய ஒரு கஸ்டமரை பார்த்துட்டு மறுபடியும் இவனான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்தது வேற யாரும் கிடையாது, ஷூ தான். ஏன்னா ஷூ அன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போனானே இவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப திடீர்னு இவன் வந்திருக்கான். அது போக எப்பயும் போல இந்த இடத்துக்குள்ள வந்ததும் நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய எல்டோராடோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது எங்க இருக்குதுன்னு இப்ப எனக்கு தெரியும்னு ஒரு மாதிரி ரைமிங்கா பேச இவங்க இன்னமும் அப்படியே தான் இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் நார்மலா பேசினாலே இவங்களுக்கு புரியாது. அப்படி இருக்கும் போது இவன் சில விஷயங்களை மறைச்ச மாதிரி பேசவும் இவங்களுக்கு என்னன்னே புரியாததுனால உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்கவும் நான் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே டைரக்டா இவனை மேனேஜரை மீட் பண்றதுக்காக அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இங்க வந்து இவன் பேசும்போது தான் தெரியுது இத்தனை நாள் இவன் காணா போனது காரணமே. ஏன்னா இவன் ஒண்ணு சும்மா ஒண்ணு காணா போல, அதுக்கு பதிலா காணிக்கேவை கண்காணிக்கிறதுக்காக காணா போயிருக்கான். அதாவது யோஷிமுரா தான் காணிக்கேவை ஃபாலோ பண்ணி அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி இருக்காரு. அதனாலதான் இவனும் சரி ஓகே எனக்கு பிடிச்ச ஒர்க், அதுவும் என்னுடைய காணிக்கேவாச்சே, அதனால தாராளமா பண்றேன் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒன்னே எவள் எப்படி காணிக்கேவை காப்பாத்த வந்துச்சுன்னு. அது போக நீங்க தான் காணிக்கேவுக்கு இப்ப வந்து ஹெல்ப் பண்ணணும்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப காணிக்கேவுக்கு காகுஜா வெளியில வந்ததுனால கண்ட்ரோல் பண்ண முடியாம சுத்திட்டு இருக்கான் இல்லையா? அதனால நீங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படுறான். சோ நீங்க அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவகிட்ட கேட்டதும் சரி ஓகே என்னால முடிஞ்சதை நானும் பண்றேன்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் சரி ஓகே சார் நான் கிளம்புறேன்னு இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஹீனாமி இவனை விடுற மாதிரி இல்ல, இவங்கிட்டயும் வந்து ஒரு டவுட் கேட்கணும்னு சொல்றா. ஆனா நம்ம நிஷிகி கிட்ட கேட்ட மாதிரி இல்ல, இவங்க கிட்ட என்ன கேட்கறானா காணிக்கையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், சோ காணிக்கையை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க, அவர் எங்க இருக்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்கவும், ஓ லிட்டில் பிரின்சஸ் நீங்க கேட்ட உடனே உங்கள்ட்ட சொல்ல
கொல்லணும் தான் தோணுது. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, காணிக்கை ரொம்ப சேஃபா இருக்கிறான். நான் ஒரு நைட் கார்டு மாதிரி அவனுக்கு பக்கத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பேன். இருந்தாலும் நீங்க அவனை பத்தி ரொம்ப அக்கறைப்படுறதுனால உங்களை வேணும்னா நானும் காணிக்கையும் அடிக்கடி காஃபி குடிக்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போறான்னு காணிக்கையை ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு காஃபி குடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு இவளை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஆனா முன்ன மாதிரிலாம் இல்ல, இவகிட்ட நல்லா சகஜமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அது போக இவனுக்கும் சில புக்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அதை பத்தின சில விஷயங்களை இவ கூட பேசிக்கிட்டே இருக்கவும், இருமா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இவன் ரெஸ்ட் ரூம் பக்கம் கிளம்பி போக இந்த இடத்துக்கு இவளுடைய ஃபேவரட் ஆத்தர் வந்துட்டாங்க. அதாவது ஐகிரி ட்ரீயோட லீடர் இருக்கா இல்லையா, அவ தான் இவளை பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. ஆனா நான் ஏதோ எதிர்ச்சியா வந்தேன், உன்னை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீனாவி கிட்ட பேசவும், ஹீனாவையும் கொஞ்சம் சோகத்துல ஓகே அப்படியாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா இப்ப இவளுக்கு வந்து காணிக்கையை பத்தின நினைப்பு தானே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல இவ கொஞ்சம் கூட ஆச்சரியப்படாம நார்மலா உட்காந்து பேசுறத பார்த்த உடனே இவளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் மைண்ட்ல தட்டுப்பட்டுடுச்சு. அதனால உடனே நீங்க பாருமா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கிறேன். ஏன்னா உன் கூட பேசும்போது எனக்கு ஒரு ஃபேன் கூட பேசுற மாதிரி இல்ல, ஏதோ என்னுடைய தங்கச்சி கூட பேசுற மாதிரி இருக்குது. அதனால தாராளமா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்ட நீ கேட்கலாம், இல்ல உனக்கு கால் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கூட கால் பண்ணலான்னு இவளுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து ரொம்பவே நல்லவளா இவகிட்ட பேசிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக, இங்க இருந்த அந்த ஷூ பையக்குள்ள எங்கடா போனான்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல இருந்துகிட்டு தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு சேஃப் பேக்கை ஓபன் பண்றான். என்னன்னா காணிக்கையுடைய பிளட் பட்ட அந்த கர்ச்சிஃப் இருக்கு இல்லையா, அது இன்னமும் இவன் பத்திரமா இந்த மாதிரி காத்து போகாம வச்சிருக்கான். அதனால எடுத்து இதை மோந்து பார்த்துட்டு கணக்கே 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 இப்படின்னு இன்னமும் அவன் மேல ஒரு பைத்தியமா இவன் கத்திக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல இருந்து போன அந்த ஃபேவரட் ஆத்தர் இருக்கா இல்லையா, அதாவது அந்த ஐகிரி கிளானுடைய லீடர், அவ இப்ப என்னடா பண்றானா டைரக்டா சிசிஜிக்கே வந்திருக்கிறா. ஏன்னா இந்த டோக்கியோ சிட்டில இவள தெரியாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறா. அதனாலதான் இவ சிசிஜியோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள அசால்ட்டா இப்படி வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா வந்து ஈக்கினோரியும் ஷூஷுவியும் மீட் பண்ணி பேசணும்னு அடம் பிடிக்கிறா. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள இவ வரதுக்கு சொன்ன பொய்யே நான் கோல்ஸை பத்தி புக் எழுத போறேன்றது தான். அதனால அந்த பொய்க்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் இவங்களை பிடிச்சிக்கிட்டு நான் கோல்ஸை பத்தி எழுத போறேன், நீங்க நிறைய கோல்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், சோ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கப்போ இவங்கள சரி ஓகே இவங்க ஒரு ஃபேவரட் ஆத்தர் ஆச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவோம், அது இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இவங்க 2 பேரும் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் பண்ணாத விஷயங்கள்னு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கவும் இவளும் ஜாலியா உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த இடத்துல இருந்து நீங்க சொன்னதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டா இங்க இருக்கக்கூடிய காஃபி எடுத்து குடிக்கவும், சார் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், 20th வார்டு பக்கமா போயிட்டு கோல்ஸை பத்தின விஷயம் எல்லாம் சேகரிச்சிட்டு இருந்தானா அப்ப அண்டேக்குன்ற ஒரு காஃபி ஹவுஸை பத்தி சில ரூமர்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க, என்னங்க சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியலையேன்னு கேட்கவும், சார் என்ன சார் இப்படி இருக்கீங்க, அந்த அண்டேக்கோ காஃபி ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாதான், கோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோல்ஸுக்கும் தானா, அதனால உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு அந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார்னு இந்த பக்கம் இவ வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அண்டேக்குக்கு காணிக்கை யோஷிமுராவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான். அதனால இவனை பார்த்ததும் ஐபச் சார் நீங்களானே கிளாஸ் இந்த இடத்துல புதுசா வேலை செய்யக்கூடிய பொண்ணு எப்பயும் போல கீழே போட்டு உடைச்சிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீனாமியும் இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வெளியில போயிட்டு வந்துட்டா. அதனால இவளை பார்த்த உடனே ஹே ஹீனாமி இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை தெரியுமா, ஏன்னா என்னுடைய ஹீரோவை பார்த்த உடனே இந்த மாதிரி நான் போட்டு உடைச்சிட்டேன். எது ஹீரோவா, யார பத்தி சொல்றீங்க, அதான்ப்பா காணிக்கை அவர் இங்க வந்துட்டாரு, அதனாலதான் அவரை பார்த்த ஷாக்ல இதை உடைச்சிட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீராமி அடிச்சு புடிச்சு டோக்காவை பாக்குறதுக்காக ஓடுறா. ஏன்னா இவ நிஷிகி கிட்ட லவ் பத்தி கேட்டது அப்புறம் ஷூ கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே டோக்கா தான். ஏன்னா டோக்கா ரொம்ப நாளாவே காணிக்கையை நினைச்சு சோகத்துல இருந்திருப்பா. ஆனா இந்த சோகத்துக்கு காரணம் அவன் மேல இருக்கக்கூடிய அந்த லவ் அஃபெக்ஷன் அப்படின்றது டோக்காவுக்கு தெரியவே இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு ஹீனாமியே கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, அதனாலதான் இப்ப காணிக்கை வந்திருக்கக்கூடிய விஷயத்த ஃபர்ஸ்ட் டோக்கா கிட்ட தான் சொல்லணும்னு இவ அடிச்சு புடிச்சு டோக்கா கிட்ட வந்து சொல்லவும், அந்த பக்கம் அண்டேக்குள்ள இருந்து காணிக்கை நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு கிளம்பவும் கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா காணிக்கை இங்கே செட்டில் ஆகிறதுக்குலாம் வரல, அதுக்கு பதிலா நிறைய விஷயங்களை யோஷிமுரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்காக தான் வந்தான். அதனாலதான் இவர்கிட்ட கேட்க வேண்டியது எல்லாத்தையுமே கேட்டதும் இந்த இடத்துல இருந்து இவன் கிளம்பி போய்கிட்டு இருக்க, இதை பத்தி டோக்காவும் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அவனை நம்ம ஆபீஸ்ல பார்க்க முடியல, என்ன அவன் இந்த வாடை விட்டு தாண்டறதுக்குள்ள அவன் கிட்ட போய் பேசிடுறேன்னு வார்டுடைய எல்லையை அவன் கிராஸ் பண்ண போற நேரத்துல கரெக்டா டோக்கா வந்து இவனை பார்த்துட்டா. ஆனா இவன் கிட்ட என்ன பேசுறதுன்னு இவனுக்கு தெரியல, பேச்சும் வரல. அதனால அப்படியே அமைதியா இவன் நிக்கவும் சரி ஓகே நானே பேசுறேன்னு காணிக்க இங்க பாருப்பா நான் வந்த வேலை முடிஞ்சு, அதனால இதுக்கப்புறம் நான் திரும்ப வர மாட்டேன், நான் கிளம்புறேன்னு இந்த இடத்துல இருந்து இவன் நார்மலா கிளம்ப பார்க்க நார்மலா இருந்த டோக்காவுக்கு கொஞ்சம் கோவத்தை ஏத்தி விட்டுட்டான். அதனால உண்மையை சொல்லு, இதுக்கப்புறம் நீங்க வர மாட்டியா? ஆமா நான் வர மாட்டேன், ஏன்னா இங்க இருந்தா நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், அதனாலதான் நான் அவங்க கூட போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லவும், ஓ அப்ப நீ என்னுடைய தம்பி மாதிரி தான் இல்ல, பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ், இத்தனால எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியே அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட காணிக்கே, என்கிட்ட உன்னால போய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லு, எதுக்காக எங்களை விட்டு போகணும்னு நினைச்ச அதுக்கான உண்மையான பதில சொல்லு, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லவும்
சொல்லவும் இவன் திரும்ப திரும்ப நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அதுக்காக தான் அங்க போனேன்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்து உண்மையை சொல்லு காணிக்க நீ என்கிட்ட போய் சொல்லாதன்னு போய் அடிக்க போறா. அப்போ இவன் ஒரே கையில அசால்ட்டா இவளை தடுத்துக்கிட்டு உனக்கு உண்மையான காரணம் தானே வேணும் சொல்றேன், நான் உங்க கூட இருந்தா உங்களை என்னால பாதுகாக்க முடியாது, எக்கச்சக்க பிரச்சனையை தான் கொண்டு வருவேன், அதனாலதான் உங்களை விட்டு எட்ட போய் உங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சேன்னு சொன்ன உடனே முட்டாள் நீ எங்களை விட்டு போனா எப்படா நாங்க பாதுகாப்பா இருப்போம், நீ தான் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்துருக்கணும், ஆனா நீ எங்களை விட்டுட்டு போயிட்டு எங்களை பாதுகாக்கிறவன சொல்ற, அதனால நீ முட்டாள் காணிக்க முட்டாள்னு இவனை புடிச்சு போட்டு அடிக்கலான்னு பார்த்தாலும் இவளால அடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் இப்ப ஃபாஸ்டா மாறிட்டான் இல்லையா. அதனால இப்படி இவன் கூட கொஞ்சம் கோவத்துல இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சடனா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இவன் ஸ்டன்னா நிக்க மூஞ்சிலேயே ஒரே குத்து பயப்புல இத்த இடத்துல நாக் அவுட் ஆகிற அளவுக்கு விழுந்துட்டான். அதனால இதுக்கப்புறம் நான் அவனை விட மாட்டேன் காணிக்க, நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகணும்னு நீ முட்டாள்னு சொல்லிக்கிட்டே உன்னுடைய மூஞ்சில குத்திக்கிட்டே இருந்தவ ஒரு கடத்துல மனசு வெறுத்து போய் அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஏன்னா இப்ப இவன் கூட சண்டை போடும் போது இவ புரிஞ்சுக்கிட்டா இவளுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு. அது போக இதுக்கப்புறம் இவனுடைய டிசிஷன்ல நம்ம தலையிடக்கூடாது, அவன் வழியில அவன் போகட்டும்னு எதுவுமே சொல்லாம இவ பட்டி எழுந்து கிளம்ப காணிக்கவும் எனக்கு எல்லாம் புரியுது, நான் சீக்கிரமா உங்ககிட்ட வருவேன், அண்ட் அது போக நீ சொன்ன அந்த வார்த்தைக்கான பதிலையும் நான் உனக்கு சொல்லுவேன்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய காயா மேனேஜர் கிட்ட வந்து சார் உங்களை பாக்குறதுக்காக ஒரு டவுஸ் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால இவரும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல டவுஸ் தானே நான் பாத்துக்கிறேன்னு இவங்க கேட்டது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க யார்டா அந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தா யூகினோரியும் ஷூஷுவும் தான். which means இவங்க இந்த இடத்துல கோல் இருக்குதா என்ன நடக்குதுன்றதை செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. பட் இவங்க நேரம் இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியான கோல்ஸ் ஆச்சு. அதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அமைதி எல்லாத்தையுமே ரசிச்சு இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் சார் இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார், அதை விட உங்க காஃபி பிரமாதம் பிச்சிட்டீங்க போங்க, ஆனா என்ன நான் இங்க ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன் அது மட்டும் உண்மையா இருக்க கூடாது நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வெளியில போக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அது போக இந்த ஐகிரி கிளானுக்கும் யோஷிமோராவுக்கும் என்ன வாக்கியா தகராறுன்னு தெரியல, எல்லா விஷயத்திலையும் கோத்து விட்டுக்கிட்டே இருக்கிறா. சோ அதனால இப்படி இவ கோத்து விட்டது எந்த இடத்துல போய் முடிச்சு அவுற போகுதுன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல வளைச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதிகமா யாருமே கமெண்டே பண்ண மாட்டாங்க. அதனால வீடியோவை பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.